அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கொடைக்கானலில் ஸ்டாலின் அதிரடி கைது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்று காலை ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியா இருக்கு. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடத்தியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய குழு அமைத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடைபெற்று இந்த தேர்தல்ல நிறைய போலியான ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா, கள்ள ஓட்டுகள் செலுத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சரி, ஸோ அனைத்து மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா, திமுக சார்ந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, நிறைய கள்ள ஓட்டுகள செலுத்தியிருக்காங்க அப்படின்ற மாரி புகார் எழுந்திருக்கு. இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே மாரி கோவையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அனைவருக்குமே தெரியும். அவர் சொந்த மாவட்டமாக இருந்த கரூர்ல பார்த்தீங்கன்னா, அவர் வாக்குகளே செலுத்தாம கோவையில பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு. ஓட்டே போட முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா, ஸோ கோவையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஸோ நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தின் அடிப்படையில சதுரடியாக மீண்டும் கோவை கோட்டையாக செந்தில் பாலாஜி மாற்றுவாரா அவருடைய நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா, திமுக அவர் அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலையில சதுரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கள்ள ஓட்டில ஸோ அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சராக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் மீது புகார்கள் எழுந்துற நிலையில இந்த புகாரின் அடிப்படையிலும் சதுரடியாக திமுக பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா காட்டில் கள்ள ஓட்டுகளை செலுத்தி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க அப்படின்ற மாதிரி மக்களே பார்த்தீங்கன்னா, ஸோ தாமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிரடியாக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றது தெரியும். இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவத்தின் அடிப்படையில் ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கொடைக்கானலுக்கு சென்றிருக்காரு. அனைவருக்குமே தெரியும் இல்லையா? பார்த்தீங்கன்னா, அவர் சிறப்பு பயணமாக சென்றிருக்காரு. அங்கே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் ஸோ இருந்திருக்கு. இன்று 3வது நாட்களாகவே ஸோ இருக்காரு. ஸோ இந்த நிலை குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக கொடைக்கானலில் அதிரடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் பார்த்தீங்கன்னா, கள்ள ஓட்டுகள் நிறைய செலுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் உடைய தொகுதியிலே பார்த்தோன்னா நிறைய கள்ள ஓட்டுகள் ஸோ விழுந்திருக்கு அப்படின்றத ஸோ தெரிய வந்திருக்கு. இந்த கள்ளோட்டின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அதிரடியாக ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் அதிரடி இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கைதின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா ஸோ அவருடைய அமைச்சரவை கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒழியக்கூடிய அளவிற்கு சம்பவம் மேலே சம்பவம் ஸோ நடக்க போகுது. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகளை பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் தான் ஒரு மிகப்பெரிய தோல்வி ஸோ திமுக சந்திக்கும். இருந்தாலுமே வெற்றி பெற்றாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ அதிரடியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ எழுந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.